الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم تموتون كما تعيشون أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது மனிதனுடைய ஆரம்ப நிலையோ அல்லது இடைப்பட்ட நிலையோ வைத்து இந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டான், தோல்வி அடைந்து விட்டான் என்பதாக சொல்ல முடியாது. மனிதர்களுடைய பல்வேறு நிலைகளிலும் இப்படித்தான். மனிதனுடைய வெற்றியை முடிவு செய்வதற்கு பல்வேறு கட்ட தேர்வுகள் வைக்கப்படுகிறது. முதல் கட்ட தேர்வு, இரண்டாம் கட்ட தேர்வு, இறுதி கட்ட தேர்வு என்பதாக வைக்கப்பட்டு இறுதியான தேர்வினுடைய முடிவுதான் ஒரு மனிதனுடைய வெற்றியாகவும் தோல்வியாகவும் முடிவு செய்யப்படுகிறது. இஸ்லாமும் அதைத்தான் சொல்லி காண்பிக்கிறது. ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டான் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பார்ப்பதல்ல, மனிதனுடைய இடைப்பட்ட வாழ்க்கையை பார்ப்பதல்ல, மனிதனுடைய கடைசி நிலை, இறுதி நிலை நல்லபடியாக இருந்தால் இஸ்லாம் இவருடைய முடிவை நல்ல முடிவு என்பதாக சொல்லும். மனிதனுடைய இறுதி முடிவு மோசமானதாக இருந்தால் அந்த மனிதன் தோற்றுவிட்டதாகத்தான் இஸ்லாம் சொல்லி காண்பிக்கும். ஒரு மனிதர் வாழும் காலம் எல்லாம் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலே முஸ்லீமாக இருக்கிறார், வாழ்க்கையினுடைய இடையிலேயும் முஸ்லீமாக இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
முடிவினுடைய நேரத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்று சொன்னால் இவர் தோற்றுவிட்டவராகத்தான் இஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி வஃபாத்துடைய நேரத்திலே யுத்த களத்திலே வெட்டப்படுகிறார். அந்த நேரத்திலே கடைசியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றியடைந்து விட்டேன் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொன்னார். எந்த நேரத்திலே? மௌத்துடைய நேரம். யுத்த காலத்திலே அல்லாஹுக்காக வேண்டி வெட்டப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அதற்கு முன்பதாக தீனுடைய விஷயத்திலே எவ்வளவோ அவர் பணி கொண்டிருக்கலாம், பங்கேற்று கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் அவர் சொல்லவில்லை ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா என்பதாக. வாழும் பொழுதெல்லாம் தீனுக்காக வேண்டி எவ்வளவோ அவர் வாழ்ந்திருக்கலாம், அர்ப்பணிப்புகளை செய்திருக்கலாம், தியாகங்களை செய்திருக்கலாம். அந்த நேரத்திலெல்லாம் எந்த ஒரு சஹாபியினுடைய வார்த்தையிலும் நீங்கள் இப்படி பார்த்திருக்க முடியாது. எந்த ஒரு சஹாபியும் வாழும் காலத்தை வைத்து தான் வெற்றி அடைந்து விட்டதாக சொன்னதாக கிதாபுகளிலே பார்க்க முடியாது. மௌத்துடைய நேரத்திலே மரணம் நல்ல மரணமாக வரும்பொழுது மட்டும்தான் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்பதாக ஒரு சஹாபி சொல்வது, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் ஈடேற்றம் அடைந்து விட்டேன், வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக ஒரு சஹாபி சொன்ன வார்த்தை ஹதீஸு கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய துவக்கத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, வாழ்க்கையினுடைய நடு பகுதியிலே சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அது வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிர் அங்கே போக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே வாழ்க்கையினுடைய இறுதியிலே அல்லாஹுக்கு பிடித்த மாறு ஒரு நிலையிலே மௌத்தாகும் பொழுது அந்த சஹாபி சொன்னது, இப்பொழுது நான் வெற்றி அடைந்து விட்டேன், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். எந்த சஹாபியும் வாழும் பொழுது அவர்கள் சொன்னது கிடையாது நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக. சஹாபாக்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, நபியை பார்த்திருக்கிறார்கள், நபியை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், கலிமா சொல்லி இருக்கிறார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் அந்த சஹாபாக்கள் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக ஒருபோதும் நினைத்தது கிடையாது. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், 100க்கும் அதிகமான சஹாபாக்களை நான் பார்த்திருக்கிறேன், 100க்கும் அதிகமான சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். எல்லோருடைய கவலையும் ஒன்றாகத்தான் இருந்தது, என்னுடைய இறுதி முடிவு எப்படி ஆகும் என்பதாகத்தான். எல்லா சஹாபாக்களுடைய கவலையும் இதுதான், நான் சஹாபி, நபியை பார்த்திருக்கிறேன், நபியோடு இருந்திருக்கிறேன், நபியோடு பயணித்திருக்கிறேன், நபியோடு ஜிஹாது செய்திருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனாலும் கூட எந்த சஹாபியும் மன நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. எல்லா சஹாபாக்களும் இதை பயந்தார்கள், மௌத்தாகும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கும். இதுதான் வெற்றி பெருமக்களே. மௌத்தாகும் பொழுது ஒரு மனிதர் சஜிதாவிலே மௌத்தாகிறார், வெற்றி அடைந்து விட்டார். எத்தனையோ நபர்கள் குர்ஆன் ஓதும் போது மௌத்தாகிறார்கள். மரணம்தான் நம்முடைய வெற்றியை முடிவு செய்யக்கூடிய நிலை. குர்ஆன் ஓதும் போது மௌத்தாகுவது, தொழுகும் பொழுது மௌத்தாகுவது, மரண நேரத்திலே கலிமா சொல்லி மௌத்தாகுவது, இதுதான் உண்மையான வெற்றி என்பதாக இஸ்லாம் சொல்லி தருகிறது. 2 நிகழ்வுகள் படிப்பினைக்குரிய நிகழ்வுகள், இரண்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜிஹாதிலே கலந்து கொள்கிறார்கள். ஒரு மனிதர் வேகமாக யுத்தம் செய்கிறார், ஜிஹாதிலே தன்னுடைய வீரத்தை காண்பிக்கிறார். எதிரிகள் எல்லாம் பயந்தோடுகிறார்கள். அந்த அளவிற்கு அவருடைய ஜிஹாதுடைய அர்ப்பணிப்பு வேகம் இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய போர் செய்யக்கூடிய திறமை பாராட்டிற்குரியதாக இருக்கிறது. எவ்வளோ வேகமாக போராடுகிறார். எதிரிகள் எல்லாம் இவரை பார்த்து பயப்படுகிறார்கள், விரண்டோடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார். பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், இவர் நரகவாசி. நபியினுடைய வார்த்தை பொய்யாகாது. நபி இடத்திலே கலிமா சொன்னவர், முஸ்லீமாக வாழ்ந்தவர், ஜிஹாதிலேயும் கலந்து கொண்டார். எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகவாசி. சஹாபாக்கள் எல்லாம் நபியினுடைய வார்த்தையை பார்த்து இவர் எப்படி நரகவாசியாக ஆக முடியும், அவரை பின்தொடர்ந்தார்கள். என்னதான் நடக்கிறது பார்ப்போம். யுத்த களத்திலே போராடுகிறார், காயப்படுத்தப்படுகிறார். அந்த காயத்தினுடைய வலி அவரால் தாங்க முடியவில்லை, காயத்தினுடைய வேதனை அவரால் தாங்க முடியவில்லை. கடைசியாக தற்கொலை செய்து கொள்கிறார். இஸ்லாத்திலே தற்கொலை தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஹுவ ஃபின்னார், அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும், அவர் நரகவாசி என்பதாக பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அங்கே நடைபெறுகிறது. வாழும் வரைக்கும் இஸ்லாம் பெருமானார் அவர்களிடத்திலே கலிமா சொன்னவர், நபியோடு ஒன்றாக பயணித்தவர். இறுதி முடிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்துக்கு போகக்கூடியவர். அதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஜிஹாதுடைய மைதானம், ஒரு மனிதர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அது வரைக்கும் அவர் முஸ்லீம் அல்ல. அப்பொழுது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை பிடித்தார், கலிமா சொல்கிறார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், யா ரசூல் அல்லாஹ், இப்பொழுது எனக்கு என்ன கடமை, இஸ்லாத்துடைய என்ன கடமை உண்டு? தொழுகை நேரம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், உனக்கு தொழுகையும் இப்பொழுது கடமை கிடையாது. ஹஜ்ஜுடைய காலம் அல்ல, ஹஜ்ஜும் கிடையாது, கடமை அல்ல. ரமலான் மாதம் அல்ல, நோன்பும் உங்களுக்கு கடமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரே ஒரு கடமை தான், ஜிஹாது மட்டும் உங்களுக்கு கடமை. ஜிஹாது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தோழர் இப்பொழுதுதான் கலிமா சொல்லி இருக்கிறார். இதற்கு முன்பதாக எந்த நல்லதும் செய்தது கிடையாது, இஸ்லாத்திற்காக வேண்டி எதையும் அர்ப்பணித்தது கிடையாது, எதுவும் செய்யவில்லை. ஏன் வாழ்க்கையிலே தொழுகை கூட கிடையாது, நோன்பை கடைபிடிக்கவில்லை, ஹஜ்ஜு கூட செய்யவில்லை, ஜகாத்து கூட கொடுக்கவில்லை. அந்த சஹாபி சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுத்தம் நடக்கிறது, யுத்தம் உங்களது மீது கடமை, ஜிஹாத் உங்களது மீது கடமை. அந்த சஹாபி சந்தோஷமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் சந்தோஷமாக ஜிஹாதிலே போய் கலந்து கொள்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபில் ஜன்னா, இவர் சொர்க்கவாசி. ஹுவ ஃபில் ஜன்னா, இவர் சொர்க்கவாசி. வாழ்நாளிலே எந்த அமலுமே கிடையாது பெருமக்களே, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ்ஜு கிடையாது, எதுவுமே கிடையாது. கலிமா சொன்னார், ஜிஹாதிலே கலந்து கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபில் ஜன்னா, இவர் சொர்க்கவாசி. ஷஹீதாக்கப்பட்டார், சொர்க்கத்துக்கு போனார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய கடைசி நிலை, இதைத்தான் சஹாபாக்கள் பயந்தார்கள். எவ்வளவு பெரிய சஹாபியாக இருந்தாலும் அபூபக்கர் அவர்கள் பயந்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள், சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் பயந்தார்கள், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்பதாக சொல்லப்பட்டவர்கள் எல்லோரும் பயந்தார்கள்.
ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 100க்கும் அதிகமான சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் சஹாபாக்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய பயம் இதுதான், கலிமாவோடு எனக்கு மௌத்து வருமா, அதுதான் வெற்றி. எந்த நிலையிலே வாழ்ந்தாலும் கூட மௌத் அல்லாஹுக்கு பிடித்தமான நிலையிலே கலிமாவோடு மௌத்து வரும் என்று சொன்னால் அந்த மனிதன் தான் வெற்றியாளர். குர்ஆன் படிப்பினைக்கு ஒரு நிகழ்வை சொல்லி காண்பிக்கிறது. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். எல்லோரும் பயப்பட வேண்டும், அல்லாஹ் இடத்தில் அழ வேண்டும். ஐவேளை தொழுகையாளிகளாக இருந்தாலும், ரமலானிலே நோன்பு வைப்பவர்களாக இருந்தாலும், திரும்ப திரும்ப ஹஜ்ஜு செய்பவர்களாக இருந்தாலும், திரும்ப திரும்ப உம்ராக்களை செய்பவர்களாக இருந்தாலும், இப்பொழுது வாழக்கூடிய நிகழ்வை கொண்டு பெருமை எடுத்து விடக்கூடாது. அவர் தொழவில்லை, நான் தொழுகிறேன், மனதில் பெருமை வரக்கூடாது. அவர் குர்ஆன் ஓத தெரியவில்லை, நான் குர்ஆன் ஓதுகிறேன். அவர் கலிமா ஓதுவது கிடையாது, நான் கலிமா ஓதுகிறேன், பெருமை வரக்கூடாது. இறுதி முடிவு என்னவாகும்? அந்த பயம் சஹாபா பெருமக்களிடத்தில் இருந்தது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு நிகழ்வை சொல்வான், வத்லு அலைஹிம் நப அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா ஃபஅத்பஅஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவின். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தால், நல்ல சாலிகான மனிதர், வேதத்தை மனனம் செய்திருந்தார். இந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்கினார். எப்பொழுதும் சஜதா அதிகமாக செய்வார், நஃபில் வணக்கங்கள் அதிகமாக செய்வார், தொழுகுவார். எந்த அளவிற்கு தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கினார் என்று சொன்னால் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், அவர் எந்த துஆவை செய்தாலும் அந்த துஆ கபூலாகும். அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். முஸ்தஜாபுத் தஅவாத் என்ற நிலைக்கு வந்தார். இது வெற்றி அல்ல, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹ் படிப்பினைக்கு சொல்லி காண்பிக்கிறான், ஃபஅத்பஅஹு ஷைத்தான் ஃபகான மினல் காவீன். அவர் வழிகெட்டவராக மௌத்தா போனார். அல்லாஹ் சொல்லுகிறான், காலம் முழுவதும் தௌராத்தை ஓதிய ஒரு மனிதர், காலம் முழுவதும் சஜிதாவிலே கிடந்த ஒரு மனிதர் இந்த நிலைக்கு வந்தார். அவர் கேட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நெருங்கினார். ஆனால் இறுதி முடிவு சரியாக ஆகவில்லை. ஃபஅத்பஅஹு ஷைத்தானு ஃபகான மினல் காவீன். அவரை ஷைத்தான் பின்தொடர்ந்தான். அவருடைய முடிவு வழிகட்ட நிலையிலே ஆனது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ய முற்பட்டார். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பாதகமாக துஆ செய்ய முயற்சி செய்தார். அவருடைய நிலை மோசமாக ஆனது. வலகின்னஹு அஹ்லத இலல் அர்ல் வத்தபஅ ஹவாஹு ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப் என்பதாக எல்லாம் அந்த மனிதனுடைய முடிவை அல்லாஹ் இறுதி முடிவு மோசமாக ஆனதை சொல்வான். அவருடைய உதாரணம் நாய்க்கு ஒப்பானது. குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. காலமெல்லாம் ஓதினாலும் கூட, என்னதான் ஆலிம்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஓதக்கூடிய மனிதராக இருந்தாலும், எவ்வளவுதான் சாலிஹான மனிதராக இருந்தாலும், எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த பயம் வர வேண்டும். என்னுடைய கடைசி நிலை எப்படி ஆகும்? அல்லாஹ்வே எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிக் கொடு, நிராசையாக கூடாது. அதே நேரத்தில் நாம் எந்த அமல் செய்தாலும் அது பலனற்றது என்பதாக வரக்கூடாது. உலமா பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு மரம் எந்த புறமாக சாய்ந்திருக்குமோ, வலதுபுறத்தில் ஒரு மரம் சாய்ந்திருந்தால் அது வெட்டப்படும் பொழுது வலதுபுறமாகத்தான் விழுந்துவிடும். இடதுபுறமாக ஒரு மரம் சாய்ந்திருந்தால் வெட்டப்படும் பொழுது அது இடதுபுறமாகத்தான் விழுகும். எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹுடைய தீனின் பிரகாரம் அமைத்து கொள்ள வேண்டும். முடிவு, கடைசி முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கலிமாவுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும், தீனுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். வாழ்நாளிலே அதிகமாக கலிமாவை சொல்ல வேண்டும். இஸ்லாம் அதை சொல்லி தருகிறது. இந்த மனிதர் வாழ்நாள் முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாரோ, இன்ஷா அல்லாஹ் அவருடைய கடைசி முடிவும் லா இலாஹ இல்லல்லாஹ்தான் இருக்கும். நிராசை அடையக்கூடாது. கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு ஒரு முயற்சி. வாழ்நாள் முழுவதும் கலிமாவை சொல்ல வேண்டும். அதற்குண்டான ஒரு வழியை மார்க்கம் சொல்லுகிறது. குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். பேச்சு வர ஆரம்பிக்கும் பொழுது
அந்த குழந்தைக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். இஃப்தஹு அலா சுபியானிக்கும் கௌல லா இலாஹ இல்லல்லாஹ். இஃப்தஹு அலா சுபியானிக்கும் கௌல லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது பெருமக்களே, பெற்றோர்களே, உங்களை காண்பித்து கொடுக்காதீர்கள். அத்தா என்பதாக சொல் என்று சொல்லிக் கொடுக்காதீர்கள். அம்மா என்பதாக சொல் என்பதாக சொல்லிக் கொடுக்காதீர்கள். படைத்த இறைவனை ஆரம்பமாக நீங்கள் காண்பித்து கொடுங்கள். அது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நான் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பேச ஆரம்பிக்கும் பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். வாழ்நாளிலே பேசும் பொழுதும் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹுடைய ரசூல் சொல்வார்கள், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள். அக்ஸிரு மின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கப்ல அன் யுஹால பைனக்கும் வ பைனஹா. உங்களுக்கும் மௌத்துக்கும் மத்தியில் ஒரு தடை வரும். எவ்வளவு பெரிய ஒரு ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு சூஃபியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும், அவருடைய கடைசி நிலை என்பது போராட்டமாகத்தான் இருக்கும். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எவ்வளோ பெரிய இமாம் அவர்கள், கடைசி நேரத்திலே வந்து ஷைத்தான் போராடுகிறார். உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் ஷைத்தான் எவ்வளவு தூரம் வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பானோ அதை விட பன்மடங்கான முயற்சி மௌத்துடைய நேரத்திலே ஷைத்தானுடைய படைகள் செய்யும். வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு தூரம் முயற்சிக்கிறான், அதைவிட அதிகமான முயற்சிகள் ஒரு மனிதனை கலீமா இல்லாமல் மௌத்தாக்குவதிலே ஷைத்தானுடைய உழைப்பு இருக்கும் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், கடைசி நேரத்திலே கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு வாழ்நாள் முழுவதும் கலிமாவை அதிகமாக சொல்லுங்கள். இறைநேசர்கள் அதைத்தான் பழைக்க தருகிறார்கள். வாழ்நாளிலே இத்தனை தடவை அல்லாஹ் சொல்லுங்கள், வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் இத்தனை தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் என்பதாக சூஃபியாக்கள் பயிற்சி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, மௌத்துக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு தடை வரும். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய உதவி மட்டும்தான் கலிமா சொல்வதற்கு உதவியாக இருக்கும். அதற்கு முன்பதாகவே நீங்கள் அதிகமாக கலிமா சொல்லுங்கள். அபூ தர்ரா என்ற ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர் அவர்கள் காலம் முழுவதும் ஹதீஸ் பாடம் நடத்துகிறார்கள். அவர்களுடைய கடைசி நேரம் அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் ஹஸரத் அவர்களுக்கு முன்பதாக இருந்து ஹதீஸ் கிதாபை வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு என்னவெல்லாம் ஹதீஸுகள் இருக்குமோ அத்துணை ஹதீஸையும் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸ் ஹஸரத் அவர்களுக்கு முன்பதாக வாசிக்கப்படுகிறது. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய வார்த்தை, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹுவாக இருக்குமோ அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்ற ஹதீஸ் ஹஸரத் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே வாசிக்கப்படுகிறது. ஹஸரத் அவர்களும் அந்த ஹதீஸை வாசித்து முடிக்கும் பொழுது உயிர் பெறுகிறது. காலம் முழுவதும் ஹதீஸுடைய பாடம். நாம் ஈமானோடு மௌத்தாகுவதற்கு, கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அதிகமான ஒரு அமல் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்வது. இரண்டாவது அமல் மிஸ்வாக் செய்வது. அதிகமாக மிஸ்வாக் செய்யும் பொழுது உயிர் போகக்கூடிய நேரத்திலே ஷைத்தானுடைய படைகள் வந்து வழிகெடுக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிஸ்வாக்குடைய ஒரு பலனின் காரணமாக மலக்குமார்களை அனுப்பி வைத்து ஷைத்தானுடைய படையை அல்லாஹு தஆலா விரட்டுவான். மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுப்பார்கள், கலிமாவை ஞாபகப்படுத்துவார்கள் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அதுபோல அதிகமாக வாழ்நாளிலே சதக்கா செய்வது, இதுவும் கலிமாவோடு மௌத்தாகுவதற்கான ஒரு அமல். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி மௌத்தானோம் என்பதுதான் முக்கியமானது. மௌத்து சிறப்பாக இருந்தால் நம்முடைய ஆகிரத்து சிறப்பாக இருக்கும். மௌத்து கேவலமாக இருந்தால் அல்லாஹ் அது போன்ற மௌத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும். கபருடைய வாழ்க்கை நஷ்டமானதாக ஆகிவிடும், ஆகிரத்துடைய வாழ்க்கை நஷ்டமானதாக ஆகிவிடும். வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது
அதிகமாக கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை, அதிகமாக கலிமாவுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை, கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதியவர்களாக ஈமானோடு மௌத்தாக கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, பல்லவட்டி வட்டார ஜமாத்துல் உலமாவின் முக்கிய அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அசர் முதல் இரவு 9 மணி வரை தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவுடைய மீலாது விழா நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஷாதி மகாலில் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தினுடைய மூத்த உலமா